ஒருமுறை படைப்புக் கடவுளான பிரம்மா சிவபெருமானை சந்திக்க கைலாயத்திற்கு சென்றார். வழியில் சிறுவனாக இருந்த முருகனை சந்தித்த பிரம்மா அவரை ஒரு சிறுவன் என்று எண்ணி அலட்சியமாக கடக்க முயன்றார். முருகன் அவரை அழைத்து, "நீ யார்? உன் தொழில் என்ன?" என்று கேட்டார். பிரம்மா கர்வத்துடன், "நான் தான் பிரம்மா, இந்த உலகை படைப்பவன்" என்றார். முருகன் அவரிடம், "உனக்கு பிரணவ மந்திரமான ஓம் என்பதன் பொருள் தெரியுமா?" என்று கேட்டார். பிரம்மாவுக்கு அதன் ஆழமான பொருள் தெரியவில்லை. இதனால் கோபமடைந்த முருகன், "படைப்புத் தொழில் செய்பவனுக்கு ஓம் என்ற சொல்லின் பொருள் தெரியவில்லை என்றால் நீ இந்த தொழிலை செய்ய தகுதியற்றவன்" என்று கூறி பிரம்மாவை சிறையில் அடைத்தார். விஷயம் கேள்விப்பட்டு சிவபெருமான் அங்கு வந்து, "மகனே, பிரம்மாவை விடுதலை செய். உனக்கு அதன் பொருள் தெரிந்தால் எனக்குச் சொல்" என்றார். அதற்கு முருகன், "தந்தையே, ஒரு சீடன் எப்படி குருவிடம் பாடம் கேட்பாரோ அப்படி நீங்கள் பணிவுடன் கேட்டால் மட்டுமே நான் அந்த ரகசியத்தை சொல்வேன்" என்றார். சிவபெருமான் ஒரு சீடனைப் போல தலை குனிந்து அமர்ந்தார். முருகன் அவர் காதில் ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் நுட்பமான பொருளை உபதேசித்தார். ஒரு தந்தை தன் மகனிடம் பாடம் கற்ற அந்த இடமே சுவாமி மலையாகும். தந்தைக்கே குருவானதால் முருகனுக்கு சிவகுருநாதன் என்றும் தகப்பன் சாமி என்றும் பெயர் வந்தது. நீதி: அறிவு யாரிடம் இருந்தாலும் அதை மதித்து போற்ற வேண்டும். வயதுக்கும் அனுபவத்திற்கும் அப்பாற்பட்டது ஞானம். கடவுள் மீது நம்பிக்கை இருந்தால் ஓம் முருகா என்று கமெண்ட் செய்யுங்கள். குழந்தைகளுக்கான அழகான கதைகள் மேலும் பார்க்க சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ செய்ய மறக்காதீர்கள். டைனி ஸ்டோரிஸ்.